வணக்கம். இன்னைக்கு நாம திருக்குறள்ல பொருட்பால்ல இருக்கிற அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல குறள் எண் 427 பார்க்க போறோம். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதவர். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதவர். அப்படின்னா என்னன்னு பொருள் பார்க்கலாம். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அறிவுடையவர் ஆவதறிவார் அப்படின்னா இன்டெலிஜென்ட் பீப்புள் பின்னாடி நடக்க போறத தெரிஞ்சுக்குவாங்க. அறிவிலார் அஃதறி கல்லாதவர் அப்படின்னா இன்டெலிஜென்ட் இல்லாம இருக்கவங்களால பின்னாடி நடக்க போறத புரிஞ்சுக்க முடியாது. அதாவது அறிவுங்கிறது எப்படி இருக்கணும், பின்னாடி நடக்க போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாம சொல்லி பார்க்கலாம். நான் சொல்றேன், எனக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதவர். இப்போ என்னோட சேர்ந்தே சொல்லுங்க. அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதவர். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதவர். கடைசியா ஒரு முறை சொல்லலாம். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதவர். இந்த குறளை இன்னைக்கு மனப்பாடம் பண்ணி பதிவு பண்ணுங்க. நன்றி.